நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மேளதாளங்கள் முழங்க கொண்டுவரப்படும் விநாயகர் சிலைகள் பாலவாக்கம் கடற்கரையில் கரைக்கப்பட்டு வருகின்றன. கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் முரளி. அவரோடு பேசலாம். முரளி, வணக்கம். எந்தெந்த பகுதிகளில் இருந்து விநாயகர் சிலைகள் அங்கு கொண்டு வரப்பட்டு கரைக்கப்படுது? அங்கு பாதுகாப்புக்காக என்னென்ன பணிகள், ஏற்பாட்டு பணிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கடந்த புதன்கிழமையன்று விநாயகர் சதுர்த்தியானது இந்தியா முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன்படி சென்னையில் மட்டும் 1519 விநாயகர் சிலைகள் வைப்பதற்கு சென்னை காவல்துறை அனுமதி அளித்திருந்தது. அதன்படி சென்னையில் மட்டும் 1519 விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை மெரினா கடற்கரை, அதே போன்று பாலவாக்கம் கடற்கரை, அதே போன்று காசிமேடு துறைமுகத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை என இந்த 3 இடங்களில் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடத்திலிருந்து விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது. அதன்படிதான் பாலவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்தில் கிட்டத்தட்ட 650 சிலைகள் கரைக்க இருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆவடி காவல் ஆணையர் பகுதிக்குட்பட்ட இடத்தில் மட்டும் 40 சிலைகள் வர இருப்பதாகவும், சென்னை காவல் ஆணையர் பகுதி உட்பட்ட பகுதியில் இருந்து 150 சிலைகள் வர இருப்பதாகவும், அதே போன்று தாம்பரம் காவல் ஆணையர் பகுதிக்குட்பட்ட இடத்தில் இருந்து 450 சிலைகள் இந்த இடத்தில், அதாவது பாலவாக்கம் பகுதியில் கரைக்க இருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி இந்த இடத்தில் காவல்துறையினர் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டும், அதே போன்று மாநகராட்சி அதிகாரிகளும் கட்டைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் இதை தாண்டி வெளியே செல்லக்கூடாது, அதாவது கடற்கரை கிட்டே செல்லக்கூடாது என பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார் சுழற்சி பணியில், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று காலை முதல் தற்பொழுது வரை விநாயகர் சிலையானது கொண்டு வரப்பட்டு கரைக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அந்தந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்தில் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த டோக்கன்களை இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்காணிப்பு நிலையத்தில் அவர்கள் எடுத்து வந்து காண்பிப்பார்கள். அதன்படி இங்கே இருக்கக்கூடிய இடத்தில் ட்ரோன் மூலமாக நேரடியாக விநாயகர் சிலைகள் கரைக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இன்று இரவு வரை, அதாவது 7 மணி வரை இந்த விநாயகர் சிலை கரைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதிக்கும், ஒவ்வொரு விநாயகர் சிலைக்கும் நேர காலங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னை காவல் ஆணையர் பகுதிக்குட்பட்ட இடமும் சரி, அதே போன்று ஆவடி காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதி மற்றும் தாம்பரம் காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதி, அந்த இடத்தில் அவர்களுக்கு ஒவ்வொரு இடத்திற்கும் நேர காலங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காலை 10 மணி முதல் இந்த இடத்தில் இருந்து விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது. அதே போன்றுதான் பட்டினப்பாக்கம் கடற்கரையிலும், அதே போன்று மெரினா கடற்கரையிலும் ஒவ்வொரு அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கால தாமதப்படி நேரடியாக விநாயகர் சிலைகளை அடுத்து வந்து கரைத்து வருகிறார்கள். மேலும் கடலோர காவல்படை போலீசாரும், அதே போன்று மீனவர்களும் இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பொதுமக்கள் அத்துமீறி உள்ளே நுழையக்கூடாது என்பதற்காக கட்டைகள் அமைக்கப்பட்டு மேலும் அவர்களுக்கு போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுடன் இந்த சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது. 7 மணிக்கு மேலாக சிலைகள் அனுமதிக்கப்படாது என காவல்துறையினர் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து தற்பொழுது அவர்களை அவசரமாக எடுத்து வர செல்வதும் வழக்கமாக இருந்து வருகிறது. அதன்படிதான் ஒவ்வொரு சிலைகளாக இந்த இடத்தில் எடுத்து வந்து கரைத்து வருகிறார்கள். களத்திலிருந்து முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முரளி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.